மோகன் 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 என்னாச்சு? மோகன் யாரு? உன் பேரு தான் மோகன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே வா. இந்த ட்ரெஸ் போட்டுக்க. சட்டை இல்லாம என்ன பனியனோட சுத்துற? எழுந்துரு எழுந்துரு சொல்றல்ல, எழுந்துரு. கைய மேல தூக்கு. பட்டனை போடு. பட்டனை எப்படி போட்டிருக்க பாரு. நீ சரியா பட்டனை போட்டு காட்டு. இப்படி போடணும். போட்டுக்கோ. வா போலாம். வா வா வா. இங்க பாரு, கண்ணாடிய பாரு, எவ்வளவு அழகா இருக்க பாரு. நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வருவீங்க? முதல்ல நான் கிளம்புறேன். மேடம் போக வேணாம்னு சொன்னீங்கன்னா நான் போகல. நிதின்கிட்ட சொல்லிடுறேன் நான், சிட்டியில் எந்த கிரைமும் நடக்கக்கூடாதுன்னு. என் முகத்தை பார்த்து நீங்க பேச மாட்டீங்களா? முதல்ல பேச ஆரம்பிச்சது யாரு? சரி, இன்னைக்கு ஈவினிங் சித்தார்த் நம்ம வீட்டுக்கு வரோம். ஏன்? என்னன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? தன்னோட தங்கச்சியை பார்க்க அவன் இங்கே வரக்கூடாதா? இந்த வீட்டுக்கு உங்கள் சொந்தக்காரங்க மட்டும் தான் வரணுமா? என் சொந்தக்காரங்க வந்தால் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கடி. ஆனால் உங்கள் அண்ணன் எப்போ வந்தாலும் எதையா தூக்கின்ல போயிடுறான். எடுத்துட்டு போகிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? இருக்கு. என்ன? என்னோட சந்தோஷம், அப்புறம் அமைதி. சரி கேளுங்க. ஐவிஎஃப் பற்றியும் அடாப்ட் பற்றியும் சித்தார்த்துக்கு எதுவும் தெரியாது. அவன் முன்னாடி கொஞ்சம் தெரியாமல் கவர் பண்ணுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. ஓகே. ஏ குண்டா, கண்ணை எங்க வச்சுட்டு போற? பார்த்து நடையா, போயா. சாரி சார், அது சிக்னேச்சர் வாங்கலாம் தான் நான் வந்தேன். ரஸ்தோவி சார், இன்னைக்கு என்னாச்சு? இவ்வளோ காலையிலேயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டிங்க? என் ஒய்ஃபோடைய மச்சான் இன்னையோட அவன் வீட்டுக்கு போயிடுறான். பார்த்து, உன் வீட்டில் போகிறாங்க, என் வீட்டில் வராங்க. நல்லா சொன்னீங்க. வீட்டுக்கு கொஞ்சம் பார்த்து போங்க சார். தம்பி. டீ சார். நீ டீ போடும் போது கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து ராஜு சார் தலை மேலேயே வச்சு டீ போடு. ஏன்னா சாரோட தலை சூடாக இருக்கு. நிஜமாவே கேஸ் காலி ஆயிடுச்சு சார். இப்போ என்ன பண்ணுறது? என்னடா இவன்? டேய், நான் காமெடிக்காக சொன்னேன்டா, நீ போ. சரிங்க சார். சரிங்க சார், இப்போ நான் உங்கள் மூடை சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்க, 80% வெரிஃபிகேஷன் இட்ஸ் நாட் இனஃப், யூ நோ தட். கமலேஷ், இவ்வளோ நாளாக என் கூடவே இருக்கு, ஆனால் இன்னும் என்ன புரிஞ்சுக்க முடியலையே. நிதின் வீடியோவை பார்த்தா நான் எப்படி சேரப் ஆயிடுவேன்? நல்லா பாருங்க சார். அட விட்டு தள்ளியா? அடே விட்டு தள்ளு. கேஸ் அவர் தான் சால்வ் பண்ண மாதிரி எவ்வளோ பேசுறாரு பாருங்க. இவனுக்கு கிரெடிட் கேஸ் மட்டும் தான் வரும். இப்போதைக்கு உங்களுக்கு சில மருந்து எழுதி தரேன். இது சாப்பிட்டது உங்க வலி கொஞ்சம் குறைஞ்சிரும். இதுக்கு ஏதாவது பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கா இங்க டாக்டர்? பாருங்க அங்கிள், நான் மத்த டாக்டருங்க மாதிரி உங்ககிட்ட பணத்தை ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு நினைக்கல. உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் இப்போதைக்கு உங்களுக்கு 2 ஆயுர்வேதிக் மருந்து எழுதி கொடுக்குறேன். நீங்க இதை வாங்கிக்கோங்க. இந்த மருந்து சாப்பிட்டது உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். சரிங்க டாக்டர், நான் போயிட்டு வரேன். என்ன அவங்க ஆலோபதி டாக்டரா இருந்துட்டு ஆயுர்வேதிக் மருந்து எழுதி கொடுக்குறாங்க? என்ன மருந்து எழுதியிருக்காங்க? எல்லாம் என் தலையெழுத்து. எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்த? சூக்கலாம் உட்காரு உட்காரு. அடா, லேசையும் தலையில கட்டியிருக்க.
யார் இது? யார் இது? இது யாருன்னு தெரியல உனக்கு? இந்த போட்டோ என் போன்ல. இன்னைக்கு இந்த நிலைமையில நீ இருக்கிறன்னா அதுக்கு இவதான் காரணம். அவளாலதான் உனக்கு சொந்தமான எல்லாத்தையும் இழந்துட்ட. அப்படின்னா இவ என்ன பண்ணா? எனக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கா. இங்க பாரு, உனக்கு எந்த அளவுக்கு பண்ணிருக்கா பாரு. அவன் உன் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டா. நீ அழாத. நான் அழமாட்டேன். ஆனா நீ பழிக்கு பழி வாங்கி ஆகணும் மோகன். மோகன், நீ பழி வாங்குவல்ல? கண்டிப்பா செய்வல்ல? கண்டிப்பா செய்வேன். நான் பழிக்கு பழி வாங்குவேன். நீ என்ன சொல்ற அதையே செய்யற. நீ என்ன சொன்னாலும் செய்யற. ஹலோ. நான் இப்போ கிளம்பிட்டே இருக்கேன். இந்தா இதை வச்சுக்கோ. இதுல என்ன இருக்கு? செஞ்ச காரியத்துக்கு காசு கொடுக்கும்போது வேணான்னு சொல்லக்கூடாது. எதுவும் பேசாம வாங்கிக்கணும். சார், நீங்க சொன்ன வேலை முடிஞ்சது. அவனுக்கு காசு கூட கொடுத்தாச்சு. உங்க பார்சலும் வெளில போயிடுச்சு. இப்போ நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்ல. உங்ககிட்ட யாரும் ரீச் ஆக மாட்டாங்க. எவிடன்ஸா? எவிடன்ஸ்ன்னு சொல்லி எவன்கிட்ட போய் நின்னா கூட ஒரு தடயமும் கிடைக்காது. அந்த மாதிரி காரியத்தை முடிச்சிருக்கோம். நீங்கள் பயப்படாமல் இருங்க. வேலை முடிஞ்சு. எஸ் கம். மகாவீர் என்க்ளைவ் ஏரியாவில் இன்னைக்கு ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடச்சிருக்கு. இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ். யார் டெட் பாடி இது? டாக்டர் சம்ருதி மோரியா. நேற்று ராத்திரி கிளினிக்லேருந்து கிளம்பல பொண்ணு வீட்டுக்கே வரல. கிளினிக்குக்கும் வீட்டுக்கும் நடுவில் தான் மகாவீர் ஏரியா இருக்கு. இன்னைக்கு காலையில் தான் அந்த பொண்ணோட டெட் பாடி கிடச்சிது. இன்னும் இல்லை, லோக்கல் போலீஸ் பாடி அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடும். எஸ் சார். விக்டிம் ஃபேமிலி எங்கே இருக்காங்க சார்? துவாரகா நகரில். ஓகே, குட் லக். கடைசியாக நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட எப்போ பேசுனீங்க சார்? நேற்று நைட் அவள் கிளினிக்ல இருந்து கிளம்பும் போது பேசுனா. அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, கிளினிக்லேருந்து அவங்க எப்படி வருவாங்க? டெய்லி கேப்ல தான் வருவா. சார், நான் சமர்த்தியோட கார் டீட்டெயில்ஸ், கேப் டீட்டெயில்ஸ் எடுத்துருவேன் சார். சம்ருதி வேலை செய்கிற அந்த கிளினிக்கு அவங்க ஓன் கிளினிக்கா? ஆமாம் சார். ஏழைங்களுக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாவ. அதனால தான் அவ கிளினிக் எப்பவுமே லாஸ்ட்லயே போகும். அண்ட் இந்த கிளினிக்ல அவங்க கூட வேற யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்க? அந்த கம்பவுண்டர் பேர் என்ன? சுக்லா சார். சுக்லா. இந்த இடத்துல அவங்க கூட வேற யார் கூட சண்டை இல்ல பிரச்சனை ஏதாவது இருந்துச்சா? உங்களை தான் எப்பயோ கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பாசம் உங்களுக்கு புதுசா அவங்க மேல? சம்ருதிக்கு யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். நாங்க ரொம்ப நல்ல குடும்பம் சார். யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல சார். இதை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா நான் உடனே உங்களுக்கு சொல்றேன் சார். சரியா? தைரியமா இருங்க. போலாமா? சமர்தே, சொல்லுங்க. முதல்ல நீ உட்காரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ரவி மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடு. ஆனா எதுக்கு? தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி அவனை விட்டுடு. உன்னால நாங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். என்னால உங்க எல்லாரையும் யாரு கஷ்டப்பட சொன்னது? யாரு கஷ்டப்பட சொன்னதா? உன்னாலதான் உங்க அப்பா இயர்லியா ரிட்டையர்மெண்ட் ஆகினார், தெரியாதா? இன்னைக்கு வரைக்கும் ஃபைல் எடுத்துக்கிட்டு பிஎஃப்காகவும் பென்ஷனுக்காகவும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீ அந்த ரவி மேல கேஸ் போட்டதுனால அவனோட அப்பா என்னெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்.
நீ ரவி மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினா தான் என்னோட பென்ஷனை அவரு ரிலீஸ் பண்ணுவாரு. இதெல்லாம் நீங்க எனக்காக செய்யலல, இதெல்லாம் உங்க பிஎஃப் பென்ஷனுக்காக செஞ்சீங்க. ஆனா நான் இந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன். நான் என் லாயர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். என் கேஸோட சேர்த்து உங்க கேஸையும் அவர் வாதாடுவாரு. என்ன ஆனாலும் சரி, அந்த பொறுக்கிக்கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் நான் என்னைக்குமே மன்னிப்பு கேட்க மாட்டேன். மன்னிப்பு கேளுன்னு சொல்றோம்ல, மன்னிப்பு கேளு. உங்க அப்பாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா. நீங்க 2 பேரும் என்ன பத்தி எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எப்பயுமே நீங்க உங்க அண்ணனை பத்தி மட்டும் தான் யோசிச்சிருக்கீங்க. உங்களை தான் எப்பயோ கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பாசம் உங்களுக்கு புதுசா அவங்க மேல? நீங்க இந்த கோவத்தை உங்க அண்ணன் மேல காட்டியிருந்தீங்கன்னா இந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருக்காது. நான் செத்தாலும் சரி இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கவே மாட்டேன். சம்ரதி, நீயா? நான் இல்லாதப்ப எங்க அம்மா அப்பாவை தூண்டி விடுறது யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நான் எதையும் கேட்க மாட்டேன். என்ன கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. நீ எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை ஆகுது. இங்க பாரு சம்ரதி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நான் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன தனியா விடு. உனக்கு புரியுதா இல்லையா? சம்ரதி, சம்ரதி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. சம்ரதி, தம்பி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிடுப்பா. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்கப்பா. சார், சார் இங்க பாருங்க, பிளட் மார்க். பிளட் மார்க் என்ன சொல்ற? ஏய் அறிவாளி, ஒழுங்கா பாரியா, யாராவது பாக்கு போட்டு துப்பி இருக்க போறானுங்க. லோக்கல் போலீஸ் இங்க என்னதான் பண்றாங்களோ. கிரைம் ஏரியாக்கு இந்த இடத்த பார்த்தா நம்பர் 1 தெரியுது. கார்பேஜ் ஏரியாவா இருக்கியா? இருக்கு. இதுல எது எவிடன்ஸ் எது குப்பான்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஹலோ, இந்த கேஸ் ஏன் இப்போ சிபிஐ கிட்ட வந்துச்சுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த கேஸை லோக்கல் போலீஸ் சரியா பார்க்கலன்னு தான் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. சார், டாக்டர் சம்ரித்தி கிளினிக்ல ஒருத்தன் வேலை பார்க்கறான்ல, கம்பவுண்டர் சுக்லா, கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டானா சார்? சார், தினமும் நான் தான் கிளினிக்கை மூடிட்டு வீட்டுக்கு போவேன் சார். நேற்று ஒரு ஃபங்க்ஷன்னால 8 மணிக்கே போயிட்டேன் சார். அப்போ டாக்டருடைய கொலை நடந்திருக்கும் போதே நீ கல்யாணத்துக்கு போயிட்டியா? சார், நான் சொல்றது உண்மை சார். உங்களுக்கு வேணும்னா அந்த பத்திரிக்கையை காட்டுறேன். அது உண்மையா போயான்னு நாங்க விசாரிச்சுக்கிறோம். சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ 8 மணி வரைக்கும் கிளினிக்ல தான் இருந்திருக்க. அந்த நேரத்தில் கிளினிக்ல பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாங்களா? சார், லாஸ்ட் அப்பாயின்மெண்ட் பேஷண்ட் ஏன் முன்னாடி தான் மருந்து வாங்கிட்டு போனாரு. அதுக்கப்புறம் யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது சார். அப்போ டாக்டர் சம்ருதி அன்னைக்கு கேப்ல தான் போயிருக்காங்க. அந்த கேபோட கம்பெனி பேர் தெரியுமா? எப்பயும் கவனிச்சதில்லை சார். சரி, இதுக்கு முன்னாடி நீ பார்த்த விஷயம் ஏதாவது உனக்கு ஞாபகத்தில் இருக்கா? ஆமாம் சார், 4-5 நாளாக ஒரு வண்டி கிளினிக்கு முன்னாடி சாயந்தரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கும் சார். வெள்ளை கலர் வண்டி. வண்டி நம்பர் பார்த்தியா? வண்டி நம்பர் நான் பார்க்கல, ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். பார்க்குறதுக்கு ஏதோ ஃபன்னி டைப் மாதிரி இருந்துச்சு சார். என்ன எழுதிருந்துச்சு? அது மேலே பாரத மக்களே குப்பையை கொட்டாதீங்க, ஸ்வச் பாரத் ஸ்டிக்கர் சார். யார் அது இந்த நேரத்தில்? சொல்லு கமலேஷ். சார், சம்ருதி டெய்லியும் போகிற கேப் டிரைவர் கிடச்சிட்டான் சார். அந்த வந்துடுறேன். ஓகே, அப்புறம் என்னப்பா? சரி, இப்போ சொல்லு, மேடமை கடைசியாக பிக்கப் பண்ணி எங்கே ட்ராப் பண்ண? சார், நான் மேடமை பிக்கப் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி சார் ட்ராப் பண்ண முடியும்? அப்போ அன்றைக்கி நீ போகலையா? சார், நாங்கள் போயிருந்தேன். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, கரெக்டாக ஒரு 8:15 எனக்கு புக்கிங் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துச்சு. 9:10 நான் அங்கே போயிருந்தேன் சார். ஆனால் அங்கே யாரும் இல்லை சார். நான் மேடம் ஃபோனுக்கு கால் பண்ணியிருந்தேன், ஆனால் யாரும் எடுக்கல சார். கொஞ்சம் நேரம் அங்கேயே கூட வெயிட் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக 9:20 நான் என்னுடைய ரைடை கேன்சல் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் சார். அந்த மேடமோட கிளினிக் பக்கத்தில் வேற ஏதாவது வண்டி பார்த்தியா? பார்த்தேன் சார். என்ன வண்டி? பிளாக் கலரா? இல்லை சார், அது ஒயிட் கலர் கார். சரி, அதில் ஏதாவது ஸ்டிக்கர் ஏதாவது ஓட்டியிருந்தாங்களா? ஸ்டிக்கரு? அந்த காரில் ஸ்டிக்கர் இருந்தது சார். அப்படியா? என்ன ஸ்டிக்கர் ஞாபகம் இருக்கா?
அது மேலே ஏதோ எழுதி இருந்துச்சு, ஆனால் என்ன எழுதி இருந்ததுன்னு தெரியல சார். நான் அதை சரியாக கவனிக்கல சார். சரி, இப்போ நீங்கள் கிளம்பலாம். ரஸ்தோகி, வாடா. கமலேஷ், கொலை நடந்த அன்னைக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு கார் கண்டிப்பாக இருந்திருக்குல்ல? ம். பேங்க் டெபாசிட் சாலான கொண்டு வந்தீங்களா இல்லையா? யாருக்கு போனை ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க? ஓ மாப்பிளைக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? அவர் போன் கூட ஆஃப்ல இருக்கா? சம்ருத்தி சொன்னது உண்மைதான். இந்த அப்பா பையனுங்க 2 பேரையும் நம்பவே கூடாது. அட என்னடா இது? நீங்க உட்காருங்க, நான் பிபி டேப்லெட் எடுத்துட்டு வரேன். ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க. சார், அந்த சமுர்தி கிளினிக் பக்கத்தில் இருந்த ஒயிட் காரை நிறைய பேர் பார்த்ததா சொல்கிறாங்க சார். அப்படின்னா கார் நின்ன விஷயம் உண்மைதான். அதுவும் இல்லாமல் ஸ்வச் பாரத்தோட ஸ்டிக்கர் வேற இருந்ததா சொல்கிறாங்கல்ல, அது நிசப்கரில் லொக்கேட் ஆயிருக்கு. சார், என் பேர் விளம்பர சௌத்ரி. நான் தான் இந்த கேபுடைய மேனேஜர். பாரத மக்களே இங்கே குப்பை கொட்டாதீங்கன்னு ஸ்டிக்கர் ஒட்டின கார் உங்களோடதா? ஆமாம் சார், என்னுடைய எல்லா கார்லேயும் இந்த ஸ்டிக்கர் தான் இருக்கும். நேற்று உங்கள் காரும் நீங்களும் எங்கே இருந்தீங்க? நான் வீட்டில் தான் இருந்தேன் சார். டிவி பார்த்துட்டு இருந்தேன். வண்டியும் கூட பார்க்கிங்கில் தானே இருந்துச்சு. ஆனால் உங்கள் டிரைவர் அன்னைக்கு வண்டி அங்கே இல்லைன்னு சொன்னாரே. அப்படியா? சார், ஞாபகம் வந்துச்சு. அவன் சொன்னது உண்மைதான். வண்டியை வேற இடத்துல பார்க் பண்ணியிருந்தேன். எங்கே பார்க் பண்ணியிருந்தீங்க? எங்கன்னு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை சார். எல்லா வண்டியும் இங்கே தான் இருக்கு. எந்த வண்டியை எங்கே பார்க் பண்ணனு கேட்டா என்னால் எப்படி சொல்ல முடியும்? சரி வா, உன்னை ஜெயிலில் பார்க் பண்ணிட்டு பேசுகிறேன். எடுத்துட்டு வாங்க. சார், நான் எதுவும் பண்ணல சார். சார் சார் என்னை விட்டுருங்க. ஆமாம் சார், நீங்கள் டவுட் பட்டது கரெக்டு தான். நல்லா நடிக்கிறான் பத்தியா? எங்க இருந்தேன்னு சொல்லு. என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட யார் வீட்ல? என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருந்தேன்னு அவங்க கிட்ட போய் சொன்னேன் சார். கமலேஷ், அந்த கயிறு அவனை வாவான்னு கூப்பிடுத்து பாரு. கட்டி போட்டு காட்டு உண்மை வெளில வரும். சொல்லு. ஏய், ஏன் நிறுத்தின? நல்லா கண்டினியூ பண்ணு. போடு 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 போதும் 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 போதும். எட உயிர் இன்னும் கொஞ்சம் இருக்கே. நீங்க தானே சார் அடிக்க சொன்னீங்க? ஏய், கேம்ல சொல்லிட்டு இருக்கேன், நீ வேலையை பாரு. இன்னும் எவ்வளவு அடி தாண்டா வாங்குவ? உண்மையா சொல்லிடுறா. அடி வாங்கி செத்துறாதரா. அன்னைக்கு ராத்திரி நீ எங்க இருந்தேன்னு சொல்லிடு. கடல். எங்க? கடல் பக்கத்துல சார். கடல்ல முழுகிட்டு இருந்தியா? கடல்ல என்னடா பண்ணிட்டு இருந்த? மீனா கூட இருந்தேன். மீனா யாரா? மீனா என் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். நிமிஷத்துக்கு நிமிஷம் புது காரணமா சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் வீட்டுல இருந்தேன்ற, ஒரு நாள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்தேன்ற. இவனை என்ன சார் பண்ணுவான்? ராக்கெட் லான்ச் பண்ற மாதிரி பண்ணியா? நிஜமாவா சார்? ஏ, கேம்ல சொல்லிட்டு இருந்தயா? பண்ணு, நீ பண்ணு. இவன் உங்க லாக்கப்ல தான் இருக்கானா? இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சார். நான் மீடியால இருந்து வந்திருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட் கிடைக்கும். அப்படியா? எவ்வளோ எக்ஸ்க்ளூசிவ்? ஹலோ மேடம், உள்ள எடுத்து வைங்க. ஜெயில போட்டுருவேன். அதுவும் எக்ஸ்க்ளூசிவா, புரிஞ்சுதா? யாருங்க? சரி. இது இது என்னோட கார்டு. உங்களுக்கு ஒரு வேளை மனசு மாறுச்சுன்னா எனக்கு நீங்க கால் பண்ணலாம். இன்னும் அதிகமாவே கொடுப்பேன். அட மேடம் நில்லுங்க. ஐயோ மேடம், என்ன மேடம் நீங்க இப்படி கோவப்பட்டு கிளம்பிட்டீங்க? எவ்வளோ எக்ஸ்க்ளூசிவ் கிடைக்கும்? சார், சமுர்தியோட பேரண்ட்ஸ் ஊரை விட்டே போறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு சார். டாக்ஸி வந்துருச்சா? எங்க போறீங்க சார்? அது எங்க பொண்ணு எங்க கூட இல்லாதப்போ நாங்க மட்டும் இருந்து என்ன பண்ண போறோம்?
நாங்க திரும்பவும் லக்னோவுக்கு போறோம். கண்டிப்பா போங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி சம்ருதி பத்தி சில விஷயம் சொல்லிட்டு போங்க. என்ன போங்க, உள்ள உள்ள போங்க போங்க சார், போங்க சார். நேரமாகுது போய் சார். கூட்டு வாயா. பேசிட்டு வாங்க வாங்க, ட்ரெயின்ல டைம் ஆன பரவாயில்ல. சார் நாங்கள் யூபியில் இருந்தோம். சம்ருதி படித்தது லக்னோவில். சண்டிகரில் அவளுக்கு வேலை கிடைச்சது. அப்போ அவள் வேலைக்கு போயிட்டா. நாங்கள் டெல்லிக்கு வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து கிளினிக் ஆரம்பிச்சா. ஸோ இது வெறும் ப்ரொஃபஷனல் லைஃப் மட்டும்தான். அப்புறம் பர்சனல் லைஃப் பற்றி சொல்லுங்க. யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி அவள் ஸ்டூடெண்டாக இருந்தப்ப ரவி ஜெய்ஸ்வால்ங்கிற ஒரு பையனோட அவளுக்கு அஃபேர் இருந்தது. அதுக்கு நாங்கள் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தோம். லாஸ்ட் இயர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டா. இதெல்லாம் அன்னைக்கே சொல்லாம என்னையா பண்ணிட்டு இருந்த நீ? சார், அது இவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்ததுல இருந்து எல்லா விஷயத்தையும் மறந்து போறாரு. நானும் அன்னைக்கு சொல்ற மனநிலைமையில இல்ல. என்னையா காமெடி பண்றாங்க இவங்க? உங்க பொண்ணு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவ வாழ்க்கையில என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நீங்க முடிவு பண்ணணும் சார். அது உங்களுக்கு உரிமை இருக்குல்ல? ஏன் சுய அறிவே இல்லையா உங்களுக்கு? சார் அமைதியா இருங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நீங்க ரவியை பத்தியும் உங்க பொண்ணை பத்தியும் ஏதாவது உண்மையை சொல்லுங்க. அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இவ்வளோ நேரம் நீங்க எங்க இருந்தீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க குடிச்சிருக்கீங்களா? இப்போ அதுக்கு என்ன, ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தா அதனால குடித்தேன். நீங்க இந்த விஷயத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும்ல. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. டிப்பிக்கல் இந்தியன் ஒய்ஃப் மாதிரி பிஹேவ் பண்ணாத. போய் உன் வேலையை பாரு. உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு இதை கேட்க கூட ரைட்ஸ் இல்லையா? ராத்திரி முழுக்க பார்ட்டியில இருக்க நான் எதுவும் கேட்க கூடாது. நீ பொண்ணுங்க கூட சுத்தினா கூட நான் எதுவும் கேட்க கூடாது. வர வர ரொம்ப ஓவரா பண்ற. யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க? சம்ருதி போனை கொடு. நான் இப்பவே அவகிட்ட பேசுறேன். அதுக்கப்புறம் சம்ருதி வீட்டை விட்டு வெளில போயிட்டா. நீ அடிச்சதுக்கு அப்புறமா இல்ல? இல்லை சார், நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. சம்ருதாவை நான் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் தான் நினச்சேன். நான் அவகிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் என் மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டுட்டா. கேஸ் வாபஸ் வாங்க போறியா இல்லையா? வாபஸ் வாங்க மாட்டேன். உனக்கு என்னதான் வேணும்? இங்க பாரு, இந்த மாதிரி சண்டைலாம் போட்டு எனக்கு சலிச்சு போச்சு. இப்போ நான் சொல்றத மட்டும் கேளு. கேஸை வாபஸ் வாங்கி நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதை வேணாம்னா டைவர்ஸ் வாங்கியோ, ஃப்ரீயாக விட்டுரு. என்கிட்ட 3வது ஆப்ஷன் கூட இருக்கு. நீ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும். உனக்கு ஒன்று தெரியுமா? நீ பண்ணது லீகல் லாங்குவேஜ்ல பிசிக்கல் அட்டாக்னு சொல்லுவாங்க. உன் கண்ணத்துல தானே அடிச்சேன், இதுல என்ன இருக்கு? நீ கண்ணத்துல மட்டும் தான் அடிச்ச. ஆனா நீ கண்ணத்துல அடிச்சதுனால நானும் என் ஃபேமிலியும் எவ்வளவு சஃபர் ஆயிருக்கோம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம எங்க அப்பா மேல உங்க அப்பா அலி ரிட்டையர்மெண்ட் பிரஷர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பிஎஃப் பென்ஷனை கூட நிறுத்திட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ கேஸ் வாபஸ் வாங்கிறதா எல்லாமே நார்மலா போயிருக்கோம். நீ நிஜமாவே ஒரு மனுஷன் தானா? சரி, இப்போ சொல்லு. உன்னோட ஃபேமிலி அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்துருக்கீங்க கோர்ட் கேஸை செட்டில் பண்ணணும்னு, சரியா? ஆக்சுவலி எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். நான் ஆல்மோஸ்ட் துபாயில் தான் இருந்தேன். இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். மார்ச் 6 அன்னைக்கு என்னையா பண்ணிட்டு இருந்த நீ? வீட்டில் இருந்தேன், டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் என்னையா இவனும் அன்னைக்கு ராத்திரி டிவி பார்த்துருந்தானாயா? ஏன் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்திருப்பான் சார். சரியா சொன்னையா சார்? உங்களுக்கு சந்தேகமாக இருந்தா சமர்தாவோட அப்பா கிட்ட கேட்டு பாருங்க. அன்னைக்கு நைட் அவர்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். டேய், இப்போ தானே டிவி பார்த்துருந்தேன்னு சொன்னேன். ஆமாம், நான் டிவி பார்த்துட்டு தான் இருந்தேன். சமர்தா அப்பா எனக்கு கால் பண்ணாரு. அவ என் கூட இருக்காளா இல்லையான்னு கேட்கறதுக்காக கால் பண்ணாரு. சரி, நீ துபாயில் இருக்கல்ல? ஆமாம் சார். என்ன உண்மையோ அதை மரியாதையா நீ சொல்லனா? நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அங்கேயே வந்து அடியில லாடம் கட்டிடுவேன், ஜாக்கிரதை. மறுபடியும் இந்தியா பக்கம் உன்னால வரவே முடியாது, புரியுதா? எனக்காக ஒரு வேலை பண்ணணும். எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு டிக்கெட் புக் பண்ணணும் துபாய்க்கு. அட ஏய், இன்னைக்கோட ஃப்ரெஷ் நியூஸ். டெல்லி போலீஸ் சிடிஓ இன்னைக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத ஆளை பிடிச்சிருக்காங்க. எவிடன்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்கு. என்ன லீட்?
என் இன்ஃபார்மர் என்ன சொல்லியிருக்கான்னா அதே கார் மறுபடியும் அதே லொக்கேஷனில் இருந்துச்சுன்னு. அப்புறம் கஸ்டடியில் இருக்கிற இதே ஆளை அந்த இடத்துல பார்த்ததாகவும் சொல்கிறான். என்ன சிமிலாரிட்டி இருக்கு? 80% வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு. 20% கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். 80% வெரிஃபிகேஷன் இட்ஸ் நாட் இனஃப், யூ நோ தட். ஒருவேளை இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா நமக்கு தான் இதில் ப்ராப்ளம் வராது சார். ராஜு, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் வா. ஒரு ஆள் கடலில் மூழ்கிட்டு இருக்கான். அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டுறான். அப்போ ஒரு சின்ன படகு வருது. அந்த கப்பலில் அவனை உட்கார சொன்னாங்க. கடவுள் வந்து காப்பாற்றுவாருன்னு அவன் ஏறலை. அதே நேரத்தில் அங்கே பெரிய ஷிப்பும் வந்துச்சு. அந்த ஷிப்லேயும் உள்ளே ஏற சொல்லி கேட்டாங்க. அப்போ கூட கடவுள் வந்து காப்பாற்றுவாருன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஹெலிகாப்டர் கூட வந்துச்சு. அவன் அந்த ஹெலிகாப்டர் கூட வேண்டான்னு சொல்லிட்டான். மறுபடியும் கடவுள் தான் காப்பாற்றுவாருன்னு சொன்னான். பட் அஃப்கோர்ஸ் அவன் மூழ்கியே செத்துட்டான். கடவுள்கிட்ட போனதுக்கு அப்புறம் அவனோட ஃபர்ஸ்ட் பிரச்சனையை சொன்னான். நான் சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ பக்தியோட இருந்திருக்கேன், அப்புறம் ஏன் நீங்க என்னை காப்பாற்றவே வரலன்னு கேட்டான். அப்ப கடவுள் என்ன சொன்னாருன்னா, அந்த சின்ன போட், ஷிப், ஹெலிகாப்டர் அதெல்லாம் அனுப்புனதே நான் தான்டா, அதெல்லாம் அனுப்புனது நான் தான் சொன்னாரு. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அதே மாதிரி தான் மூழ்கிட்டு இருக்க. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் யாரையும் காப்பாற்ற நினைக்கல, அதுக்கான வேலையும் எனக்கு கிடையாது, புரியுதா? ராஜீவ், ப்ளீஸ் டூ மீ எ ஃபேவர். நீ எதுவுமே செய்யாம சைலண்ட் ஆயிரு. நான் இதை பாத்துக்கிறேன். உன் பேர்ல டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஷோகேஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நீ வேலை செய்யறது நிறைய பேருக்கு இங்க பிடிக்கும். ஓ, அப்படின்னு உங்க ஆளுங்க சொல்லியிருக்கிறாங்களா? என்கொயரியில் பதில் சொல்றதுக்கு ரெடி ஆயிரு. ஷிப்பை நான் அனுப்புறேன் ராஜீவ். ராஜீவ், பை த வே, யூ ஆர் வெரி லக்கி. நீ எப்போ முழுகினாலும் உன்னை காப்பாத்துறதுக்காக ஒரு சீனியர் இருக்கான். டோன்ட் யூ திங்க் ஸோ? ரொம்ப தேங்க்ஸ் சாமி. சார், விளம்பர் பாடி மேலே அடிப்பட்ட காயங்கள் இருக்கு. இப்போ அவனை வெளியே விட்டு மீடியாவுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுவான் சார். இல்லைன்னா நமக்கு தான் பெரிய தலைவலியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? யோசிக்கலாம். முதல்ல நான் இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்லேருந்து தப்பிச்சிடுறேயா சார். அது வந்து அட என்னாச்சு சார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சார், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். சொல்லுமா. என்ன சார்? பிஸியா இருக்கீங்களா? சொல்லு, வேலையில் தான் இருக்கேன். சரி, என்ன விஷயம்? ஏன் ஃபோன் பண்ண? சித்தார்த் அவனோட ஃப்ரெண்டோட வண்டி எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா அது ரிப்பேர் ஆயிடுச்சு. அது சரி பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் நம்பர் ஏதாவது இருக்கா? அந்த மெக்கானிக்கோட கேரேஜ் நம்பர் அனுப்பி வைக்கிறேன், நீ வச்சிரு. இந்த கிரைமில் யூஸ் பண்ண காரை எப்படிலாம் மாடிஃபை பண்ண முடியும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருது? கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீபெயிண்டிங் பண்ணலாம். ஒன்று பண்ணுங்க, இந்த ஏரியாவில் டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணுற எல்லா கேரேஜ்லையும் ஃபுல்லாக விசாரிங்க. அந்த ஒயிட் கார் வந்துச்சா இல்லையான்னு நல்லா விசாரிங்க. ரைட் சார். சார், அந்த தூபே கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அந்த ஒயிட் கார் லாஜ்பத் கேரேஜில் இருக்கு சார். இந்த வண்டியை லாஸ்ட்டாக கொண்டு வந்தது யாரு சார்? ஒரு 7-8 நாளுக்கு முன்னாடி வித்தியாசமான ஒரு ஆள் வந்தான். அவன் வண்டி கலர், சீட் கவர்லாம் மாற்றணும்னு சொன்னான். வித்தியாசமான ஆள்னா? அதாவது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தான் சார். உடனே போயிட்டான் அவன். இதுக்கு 40,000 ரூபா ஆகும்னு சொன்னேன். என்கிட்ட 5,000 ரூபா கொடுத்துட்டு போனான். இந்த 5,000 ரூபாயில் ஒரு வேலையும் பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் பாதி காசாவது கொடுத்துட்டு போன்னு கேட்டேன். சரின்னு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து வண்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் வந்து பணத்தை கொடுத்ததுக்கப்புறமா வேலையை ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். ஆனால் சார், அவன் திரும்ப வரவே இல்லை. அவனோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? சார், நம்பர் வாங்கியிருந்தேன். அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணால் அதில் 9 நம்பர் தான் சார் இருக்கு. அடச்சே, என்ன சொல்கிறீங்க? மொபைல் நம்பர்னா 10 இருக்கணும்ல? ஆமாம் சார், எனக்கும் தெரியும். ஆனால் சார், அவன் ஒரே நம்பரையே 2 தடவை சொல்லிட்டான். நானும் கூட அவசரத்தில் செக் பண்ணல சார். ரொம்ப தேங்க்ஸ்யா. கமலேஷ் சார், அந்த வண்டியோட ஓனர் பற்றி விசாரிச்சியா? சார், அந்த நம்பர் பிளேட்டை வச்சு பார்க்கும்போது அது ஒரு திருட்டு வண்டின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். நம்ம இன்ஃபார்மர்ஸை வச்சு வண்டியை திருடணுன்னு பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் சீக்கிரமாக விசாரிங்க. சரிங்க சார். அப்புறம் இந்த 9 டிஜிட் நம்பர்ஸை காமிச்சு அந்த கேரேஜ் ஓனர் இருக்கார்ல, அந்த ஆளும் தூக்கிடுங்க. 9 டிஜிட் நம்பரை வச்சு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? கமலேஷ், இந்த நம்பரை அந்த ஆள் 2 முறை சொல்லியிருக்கானா, இந்த நம்பருக்கும் அந்த ஆளுக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. இதில் நிச்சயமாக ஏதோ ஒரு குழப்பம் அடங்கியிருக்கு. எதுக்காக நம்பரை 2 முறை சொல்லணும்? அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் ஒரே நம்பர் யூஸ் பண்ணுவாங்களா என்ன? அடடா, இப்போவாது என்னை பற்றி புரிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன்.
இந்த 10 பேரையும் சரியா பாருங்க. அன்னைக்கு வண்டி ரிப்பேர்னு வந்தவங்களும் இவங்க யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லை சார், இவங்கள யாரும் இல்லை. சரி நீங்க போங்க. தேங்க்யூ சார். பரவாயில்ல சார். அந்த கார் டிரைவர் கொடுத்த நம்பரை 0லேருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பரையும் எடுத்துட்டேன் சார். அந்த நம்பரில் இவங்க தான் சார் இருக்காங்க. அவன் வேற ஏதோ நம்பர் கொடுத்தானா சார்? அப்படி வேணும்னே வேற நம்பர் சொல்லியிருந்தா வேற ஒருத்தர் நம்பரை கொடுத்துருக்கலாம். அவங்கள மாட்டி விட நினச்சிருக்கலாம். ஒருவேளை சம்ருதிக்கு தெரிஞ்சவங்களா யாராவது இருக்கலாமா? ரொம்ப சுத்த விடுது. உங்ககிட்ட எதுவும் சொல்லணுமா சார்? அன்னைக்கு நான் உங்ககிட்ட முழுசா எதுவும் சொல்லலை சார். அப்போ நான் பயந்து போயிருந்தேன் சார். சரி சரி பயப்பட வேணாம். பொறுமையா சொல்லுங்க சார். அன்னைக்கு நான் மேடமை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன்ல சார். அப்போது அவங்க கிளினிக் க்ளோஸ் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் கிளினிக்லேருந்து வீட்டுக்கு போகிறப்போ வழியில் நான் ஒன்று பார்த்தேன் சார். இன்னைக்கு எப்படி திடீர்னு உனக்கு ஞாபகம் வந்துச்சு? அந்த ஆளை நான் இன்னைக்கு மறுபடியும் பார்த்தேன் சார். டேய் அறிவில்ல, இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு டென்ஷனில் தூக்கமே வரல சார். சார் அவன் வெளியில் சுதந்திரமாக இருக்கான் சார். அவனால் யாராவது உயிருக்கு ஆபத்து இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் சார் இந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லலாம்னு ஓடி வந்தேன். அந்த ஆளை எங்கே பார்த்தீங்க சார்? ஜகத்பூர் கிராசிங் கிட்ட சார். இன்னொரு தடவை பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா? இருட்டில் கூட கண்டுபிடிப்பேன் சார். ஏட்டு அந்த ஆள் சொன்ன ஏரியாவுக்கு போங்க. ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் தேடுங்க. அந்த ஆளை பார்த்தான க்ளூ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். சார் அவன் தான் சார். சார் அவன் தான் சார். நிறுத்துங்க சார், நிறுத்து வண்டி நிறுத்துங்க சார். சார் சார் நான் பார்த்தது இவ்வளோ தான் சார். இவ்வளோ விடாதீங்க சார். வாடாங்களா வாடா. போடா. நான் வீட்டுக்கு போகணும், என்ன விட்டுடுங்க. சம்ருதி உனக்கு எப்படிப்பா தெரியும்? எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு வீட்டுக்கு போகணும். எங்க போகணும்? எனக்கு வீட்டுக்கு போகணும். நடிக்கிறியாடா? அலைய விட்டு வேடிக்கை பாக்குறியா? சூட்டு வாங்கணும். காட்டுத. எனக்கு இங்கிருந்து போகணும், எனக்கு இங்கிருந்து போகணும், எனக்கு வீட்டுக்கு போகணும். என்ன விடுங்க, நான் போகணும், நான் போகணும். எனக்கு ஹலோ மேடம், நில்லுங்க மேடம். நீங்க உள்ள போக கூடாது. யார் இவங்க? சார் ஐ அம் a ரிப்போர்ட்டர். எஸ் டெல் மீ. சார் நேத்து உங்க ஆளுங்க ஒரு நிரபராதியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள் ஆளு. திஸ் இஸ் நாட் ஃபேர் சார். நீங்க என்ன சொல்றீங்க? சார் எங்க அப்பாவுக்கு வியாதி இருக்கு. 4 வருஷமா கோமால இருந்தாரு. இப்பதான் கோமால இருந்து வெளில வந்தாரு. அவரால அவரோட செருப்பு கூட ஒழுங்கா போட்டுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆள் எப்படி கொலை பண்ணிருப்பாரு? ராஜேஷ், நீ மர்டர் கேஸ்ல ஒருத்தன சார்ஜ்லாம் பண்ணல, விசாரிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்படியா? உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? எவிடன்ஸ் இருக்கு. ஒரு ஐ விட்னஸ் கிடைச்சிருக்கு. ஒரு டாக்ஸி டிரைவர் அன்னைக்கு ராத்திரி மோகன் இந்த பொண்ணை கொலை பண்ணதா தான் கண்ணால பாத்துருக்கான். இந்த விஷயம் நடக்கும்போது கூட இன்னொரு ஆளும் இருந்திருக்கான். இந்த மாதிரி ஆள் மேல பழிய போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அப்படிதானே? நான் கேஸை க்ளோஸ் பண்ணலாம் பார்க்கல சார். அவன் மென்டலா அப்செட்லாம் கிடையாது. அவன் சும்மா நாடகம் ஆடுறான். அப்போ பண்ணுவோம். அன்னைக்கு அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு இவன் கூட இருந்தா இன்னொரு ஆளை நீ கண்டுபிடி. அதுக்கப்புறம் கஸ்டடியில இருக்கிற இந்த ஆளை மென்டலி அன்ஸ்டேபிள்னு ப்ரூவ் பண்ண. இப்போ அவன் வெளில விடு. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? சொன்னது அவன் மென்டல் கிடையாது, நடிக்கிறான். நான் தான். மீடியாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். லெட் ஹிம் கோ. போயா லூசு. ஓகே. பயப்படாதீங்க, பயப்படாம வாங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சிரிக்கிற வச்சுக்கிறேன். இரு, ஏதோ ஒன்று தப்பா இருக்கே, கண்டுபிடிக்கிறேன்.
அட எங்கே போச்சு அது? இந்த பேப்பர்னு தான் நினைக்கிறேன். பெரிய இவன் மாதிரி பேசுறான். செம்ம சார். காண்டாயிடுச்சு சார் என்னையா சார், ஓடி ஒரு வர? நிமிஷம் சார். சார் நம்ம யாரை பாவம்னு நினைச்சோமோ அவன் தான் சார் இது எல்லாத்துக்கும் காரணம். என்னையா குண்டா வளரிட்டு இருக்க? சார் சொன்னா கேளுங்க. அது யாருன்னா யாராவது வந்து காப்பாத்துங்க கத்திக்கிட்டே இருந்தான்னு நிதின் சார் நம்ம கிட்ட சொன்னார்ல சார். அவன் சும்மா கத்தல சார், அவன் நம்ம கிட்ட நடிக்கிறான்னு நீங்க தோணுது. எது சொல்றதா இருந்தாலும் டைரக்டா சொல்ல வேண்டியதானே? ஐயோ சார், அந்த மோகன் இருக்கான்ல அவன் நம்ம கிட்ட பெரிய கேம் ஆடிட்டு இருக்கான் சார். மொபைல் கேமா? அது இல்லை சார், இங்கே பாருங்க சார். நம்ம அன்னைக்கு மோகனை இன்ட்ராகேட் பண்ணப்போ அந்த ரூம்குள்ளே நம்ம யாரும் போகவே இல்லைல்ல, அங்கே பெஞ்ச் மேலே என்ன எழுதியிருக்கான்னு பாருங்க. பேட் டாக்டர். ஆனா மோகன் எப்படி அதை எழுதிருக்க முடியும்? ஆனா இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? மோரா. நீங்க மோரா படம் பார்த்துருக்கீங்களா? அதுல நசுருதீன் ஷா கண்ணு தெரியாம நடிப்பாரு. அப்போ நீ என்ன சொல்றேன்னா இந்த மோகன் தான் அந்த ஹீரோ இல்ல, மென்டலா அன்ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அப்படி இல்லைன்னா இவனை யாரோ நடிக்க வைக்கிறாங்கன்னு சொல்ற. இவன் நிஜமாவே பைத்தியமா இருந்தா நம்மளால அரெஸ்ட் கூட பண்ண முடியாதியா? ஏதாவது சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டலாம். அப்படியே பழைய ரிப்போர்ட் எல்லாத்தையும் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுவோம். பசிக்குதா? ஏதாவது சாப்பிட்றியா? வேண்டாம் வேண்டாம். தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா சாப்பிடக்கூடாது. அட சூப்பர், நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. இப்படி நடந்துக்க சொல்லி யார் சொன்னாங்க? காயத்ரி சொல்லுச்சு. காயத்ரி யாரு? காயத்ரி காயத்ரி. இந்த சம்ருதி அவங்க யாரு? யாருன்னு தெரியுமா? ஓகே, அவங்க ரொம்ப நல்ல டாக்டர்ல. அப்ப எதுக்கு டேபிள் மேல பேட் டாக்டர்னு எழுதியிருந்தீங்க? சரி, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நீங்க சம்ருதியை எதுக்காக கொலை பண்ணீங்க? பொய் பொய் பொய். எது பொய்? நீங்க சம்ருதியை கொலை பண்ணலையா? காயத்ரி காயத்ரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. என்ன சொல்லக்கூடாது? காயத்ரி சொல்லக்கூடாதுன்னு சரி சொல்லி சரி சரி சரி, ரிலாக்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. காயத்ரி. ராஜு, இவர் நிஜமாவே மென்டலி அன்ஸ்டேபிள். ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், இந்த கொலையில வேற யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவர் பிஹேவியரை பார்த்தா ஒன்று மட்டும் நல்லா புரியுது. இவரை யாரோ தூண்டி விடுறாங்கன்னு தோணுது. அப்படின்னா நான் யோசிச்சது சரிதான். காயத்ரி இவனோட கேர்டேக்கர் நினைக்கிறேன். காயத்ரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கா. யார் நீங்க? நீங்க தான் காயத்ரியா? நீங்க நல்லா கேம் விளையாடுவீங்களாமே. என்ன கேம்? எல்லாம் சொல்றேன், முதல்ல வந்து எங்க கூட ஒரு கேம் விளையாடுங்க. எங்க போறீங்க? ஏய், அந்த கேட்டை மூட்டு வாங்கயா. எங்க போறீங்க? கேட்டுக்கிட்டே இருக்கல்ல, கையை விடு. என்ன கேம் பத்தி உன் கேள்விக்கு கேக்குறீங்க? சரியா இப்ப பதில் சொல்றேன். மனநிலை சரியில்லாத ஒருத்தரை கொலைக்கு தூண்டி விட்டல. இதெல்லாம் சும்மா போய் நான் யாரையும் தூண்டில விடல. நான் நியூஸ்ல எல்லாத்தையும் பார்த்தேன். எங்க மேல பழைய போடுறதுக்காக இந்த கேஸ்ல என்ன வேணா பண்ணுவீங்க. ஏகோ, உன் கைவண்ணத்தை காட்டுக்கா. சொல்லுடி, சொல்லு. இப்போ கொஞ்சம் உண்மையை பேசலாமா? அந்த டாக்டர் பொண்ணை எதுக்காக கொன்னீங்க? மோகன் அண்ணன் சார், 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவன் கோமாக்குள்ள போயிட்டான். அதே ஆக்சிடென்ட்ல அவன் பொண்டாட்டியும் சேர்த்து போயிட்டான். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. சார், எங்க அப்பாவுக்கு வியாதி இருந்தது. 4 வருஷமா கோமால இருந்தாரு. இப்பதான் வெளியில வந்திருக்காரு. அவன் கோமால இருந்து வெளியில வந்ததும் அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாயிடுச்சு சார். அதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டேன். அப்பதான் ஒரு ஆள் என்கிட்ட வந்தான். அவன் எனக்கு 10 லட்சத்துக்கு ஆஃபர் கொடுத்தான். அவன் என்கிட்ட என் அண்ணனோட ஒய்ஃப் இறந்ததுக்கு காரணம் அந்த டாக்டர் சமிருதி தான்ற விஷயத்த நம்ப வைக்க சொன்னான். நான் அப்படியே செஞ்சேன். இவதான் காரணம். இவளாலதான் உனக்கு இந்த மாதிரி நிலைமையே வந்துச்சு. அவளாலதான் இன்னைக்கு நீ எல்லாத்தையும் இழந்து நிக்கிற. அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். நீ அழக்கூடாது. மோகன், பழிக்கு பழி வாங்குவல்ல? நான் சொன்ன மாதிரியே மோகன் அன்னைக்கு ராத்திரி. சரி, உனக்கு இந்த 10 லட்சம் ரூபா ஆஃபர் கொடுத்தது யாருன்னு சொல்லு. எனக்கு தெரியாது.
ஆனா அவன் டெல்லியில இருப்பான்னு நினைக்கிறேன். எங்களை பத்தி அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவன் என்கிட்ட சமிருதி நல்ல பொண்ணு இல்லைன்னு சொன்னான். அதனாலதான் அவன் கொலை செய்யணும்னு நினைச்சான். சமிருதியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச அவன் யாரா இருப்பான்யா? எதுக்காக கொலை பண்ற வரைக்கும் போயிருப்பான்? அந்த போலீஸோட லிமிட்டு டெல்லி வரைக்கும் தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. துபாய்க்கு வந்து அவங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாது. சார், மோகன் மர்டர் பண்ண இடத்துல ஒரு ஃபோன் கிடச்சிருக்கு. மர்டர் பண்ணவன் பதட்டத்தில் ஃபோனை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. மோகனுக்கு சமிருதியோட ஃபோட்டோ சத்யா ஃபோன்லேருந்து வந்திருக்கு. இன்னொரு நம்பர்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. சமிருதியோட பேக்ரவுண்ட் நான் செக் பண்ணி ஆகணும். காயத்ரி கிட்ட ரவியோட ஃபோட்டோவை நாங்கள் காமிச்ச போது அவன் என்ன சொன்னான்னா, அந்த ஆள் இவன் இல்லைன்னு சொன்னா. அதான் 10 லட்சம் ரூபா ஆஃபர் பண்ணவன் இவன் இல்லையா? ஆனால் இன்னும் நம்ம ரேடாரில் மாட்டாத ஒருத்தன் நமக்கு தண்ணி. ஆனால் சமிருதிக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தனாக இருந்திருக்கான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். குட். கமலேஷ், மோகன் ஃபோனில் இருந்த அந்த 2வது நம்பரை கொஞ்சம் சர்வேலன்ஸ்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் ஏட்டு என் கூட வாங்க. எங்கே போகணும் சார்? லக்னோ. ஹோ எஸ், அவ பேரு சம்ருதி. அவ என் கிளாஸ்மேட் தான். நீங்கள் அவங்க காலேஜ் டேஸை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? ஐ மீன் ஹவாஷி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பாங்க? யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவளுக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ரொம்ப சிம்பிளான பொண்ணு தான். ஆனால் ஒன்று, எங்கள் பிஜியில் ஒரு நாள் ஒரு சண்டை நடந்துச்சு. டிசீஸ் இருக்க ஒருத்தர் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தாரு. அந்த கேஸை சம்ருதி தான் அட்டன் பண்ணா. அவரோட நிலைமை ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் அவரோட ரிப்போர்ட்டில் ஆல்ரெடி அவர் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் இருந்ததா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டில் இருந்த இடத்துல அவரை சரியாக கவனிக்கல. அவருக்கு ஏதோ தப்பான மருந்து கொடுத்துருக்காங்க. அதனால பேஷண்ட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுக்காக சம்ருதி அத்தாரிட்டியில் ரிப்போர்ட் பண்ணி அந்த டாக்டருக்கு எதிராக கம்யூனிட்டியில் லெட்டர் எழுதி கொடுத்தா. அதுக்கப்புறம் அந்த டாக்டருக்கு தண்டனை கிடச்சிச்சு. அவரோட லைசன்ஸ் கூட கேன்சல் ஆயிடுச்சு. இந்த டாக்டர் பேர் இல்லை அவரை பற்றின மற்ற விஷயங்கள் தெரியுமா? யூ வில் கெட் இட் ஃப்ரம் ஹோமியோபதி கவுன்சில். சார், அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டேன் சார். அன்னைக்கு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் சார். நான் அன்னைக்கு மேடமை பிக்கப் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்ல, கிளினிக் க்ளோஸ். சார், கவுன்சிலில் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நிக்கில் ராணான்னு ஏதோ பேர் சொல்கிறாங்க சார். அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. கமலேஷ் சொல்லுங்க சார். 10 நம்பரையும் செக் பண்ணோம்ல, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதில் ஒரு நம்பர்லேருந்து மோகனுக்கு கால் போயிருக்கு சார். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன வேலை முடிஞ்சது. அது சந்துன்னு ஒரு கிரிமினல் நம்பர் சார். அப்படியா? சரி, நீ போய் அந்த பிடிச்சிரு. சார், சந்து ஜெயிலில் இருக்கான் சார். சமிருதியை கொலை பண்ண அன்னைக்கு ராத்திரி அவன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்ச ரூபா வந்திருக்கு சார். நிக்கில் ராணான்ற அக்கௌண்ட்ல இருந்து. என்ன பேர் சொன்ன? நிக்கில் ராணா. ஓகே நிக்கில் ராணா, சமிருதிக்கும் உங்களுக்கும் ரொம்ப நாளாகவே பழக்கம் இருந்திருக்குல்ல? அவங்களால தான் உங்களுடைய மெடிக்கல் லைசன்ஸே போச்சு இல்லை? உங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தையும் காட்டியிருக்கிறீங்க. என்ன உண்மையான முகத்தை காட்டினா சார்? அவ ஒரு ஹிப்போக்ரேட். நான் அவளை ஸ்கூல் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதெல்லாம் ஒரு காலம். அவ MBBS பண்ணா, நான் BHMS பண்ணன்ட்டு அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என்ன இக்னோர் பண்ண ஆரம்பிச்சா சார். அவளோட பாய் ஃப்ரெண்ட் பயோகிராஃபியில் ஹோமோபதி ஸ்டேட்டஸ்னா அவளுக்கு பத்தாது. அதுக்காக நீ ஒரு பொண்ணை கொலையே பண்ணிடுவியா? வேற என்ன பண்ணுறது? அவளுக்கு ரவி கூட கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், அவளை நான் படி வாங்கணும்ன்ட்டு. இது சின்ன விஷயமா சார்? அவ என்னோட கரியரையே நாசமாக்கிட்டா. அவகிட்ட வர பேஷண்ட்டுக்கு அலோபதி மருந்து தான் கொடுப்பேன்னு சொன்னான். அப்புறம் அவ என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா? அவ ஆயுர்வேதிக் மருந்து கொடுத்தா. அப்புறம் மோகன் அவன் என்ன பண்ணா? இது எதிர்பாராம நடந்த விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரோட பேஷண்ட் இவன். கோமாக்கு அப்புறம் இவனோட நிலைமை பார்த்ததுக்கப்புறம் இவனை நான் என் ஆயுதமாக மாற்றலான்னு முடிவு பண்ணேன். அப்பதான் ஒருத்தன் வந்தான், எனக்கு 10 லட்ச ரூபாய் ஆஃபராக கொடுத்தான். சமிருதினால தான் அவன் ஒய்ஃபை செத்து போயிட்டான்னு மோகன்கிட்ட போய் முழுசா நம்ப வைக்க சொன்னான். கழுத்தை எப்படி கத்தியால் அறுக்கணும்னு நான் தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். இவர்கிட்ட பணத்தை கொடுத்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு இவரோட வாயை மூடிட்டேன்.
ஆனால் அந்த பைத்தியக்காரன் மோகனை நான் என்ன பண்ணுறது? அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியாது, அவன் வாயே மூட மாட்டான். அதுக்கு தான் கொலை பண்ணேன்.